வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பாகிஸ் கிச்சன் மொர்மிலகாய். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ரைஸ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சிம்பிள், உங்களுக்கு வந்து ஒரு அந்த ரைஸ் ஊற வைக்க ஒரு 15-20 மினிட்ஸ் தேவை. மிச்சபடி உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இதுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அப்படி ஒரு ஈஸியான ரைஸ். நீங்கள் என்ன ரைஸ்னு தமிழ்லே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ கீ ரைஸ் பண்ணிடலாம். இது சிம்பிள் கீ ரைஸ். இதுக்கு ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவையில்லை. இதுக்கு நீங்கள் வெங்காயம் கூட போடணுன்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுதான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது குக்காயை முடிச்சோன்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யும் எண்ணெயும் காயிடும். இதில் 2 பே லீஃப் போடலாம். ஒரு ஸ்டிக் பட்டை போட போகிறேன். அப்புறம் ஒரு மராட்டி முக்கு. இது வந்து இந்த ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு துண்டு. 2 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இவ்வளோ தான் இதுக்கு மசாலா தேவை. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கை அளவுக்கு புதினா சேர்க்க போகிறோம். இது நல்லா ஃபஸ்ட்டு இந்த மசாலாஸ் வந்து நல்லா பொரியட்டும். நான் வந்து இன்றைக்கி இதை வந்து ஜீரக சம்பா ரைஸில் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வேணால் பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணிக்கலாம். ஜீரக சம்பா அரிசியும் பாஸ்மதி ரைஸ் மாதிரி நல்லா வாஷ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இதுக்கும் 1:1.5 தான் தண்ணி. நீங்கள் உங்களுக்கு இன்னும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக உங்கள் ரைஸ் வேணும் அப்படின்னா ஒரு 1.5 கப்பு தண்ணிக்கு பதிலாக 1 கப் தேங்காய் பால், 1/2 கப் தண்ணியும் விட்டுக்கலாம். நான் ஆனால் இன்றைக்கி வந்து தண்ணியில் தான் செய்ய போகிறேன். இது வந்து சீக்கிரமாக செய்யறதுக்காக. ஒரு லேட்டாக இப்போ வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சட்டுன்னு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இதுவும் ஒரு வெஜிடபிள் குருமா இல்லாட்டி ஒரு தால் பண்ணி இதில் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது நல்லா இது பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது எதுவுமே இதுக்கு ஃப்ளேவர் கிடையாது. வெங்காயம் கூட நம்ம வெஜிடபிள்னு இதில் சேர்க்கலை. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும், ஒரு கை அளவுக்கு புதினா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த புதினா தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் புதினா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். இப்போவே இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறதுங்க. இது அந்த நெய் தேங்காய் எண்ணெயில் அந்த புதினாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கச்சு உங்களுக்கு நல்லாவே வாசனை தரும். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருக்குன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி குயிக்காக பண்ணுறதுனால அந்த எதுவுமே சேர்க்காமல் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தண்ணியும் ரைஸையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சேர்த்து இதை உப்பு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா 2 விசில் முடிஞ்சு போச்சு. நம்மளோட கீ ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு சேர்க்குறேன். நீங்கள் பொடி உப்பு வேணாலும் சேர்த்துக்கோங்க. எப்போதுமே இந்த மாதிரி ரைஸ்லாம் பண்ணுறச்ச கொஞ்சம் உப்பு கூட இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த அரிசி வந்து வரைச்ச கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்போ வந்து நம்ம இதை டேஸ்ட்டும் பார்த்துடலாம் உப்பு போடுமான்னு. ஏன்னா இதில் நம்ம காரத்துக்கு கூட பச்சை மிளகா கூட போட போகிறதில்ல. அதனால் சைட் டிஷ்ஷில் நம்ம கொஞ்சம் இதுவாக வச்சுக்கலாம் காரமாக. இதுக்கு வந்து வெஜிடபிள் குருமா, அதே மாதிரி வந்து தால், இதெல்லாமே நல்லாயிருக்கும். உப்பு கரெக்டாக இருக்கு. இந்த லிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வெந்து முடிச்சோன்னா இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறோம். அப்போ தான் கீ ரைஸ் சூப்பராக இருக்கும். நீங்கள் முதலே வேணாலும்
தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக அவ்வளவும் கீயாவும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஒரு கொதி வந்துடுச்சு. க்ளோஸ் பண்ணி 2 விசில் அளவுக்கு மட்டும் இதை ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். விசில் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். நம்மளோட கீ ரைஸ் 2 விசிலும் வந்தாச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. ப்ரெஷர் போயாச்சான்னு செக் பண்ணிக்கலாம். எஸ், ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக போயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணி இதை நல்ல சைட்லேருந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நடுவுலேருந்து மிக்ஸ் பண்ணாதீங்க எப்போதுமே. சூப்பர், நம்மளோட கீ ரைஸும் ரெடி. பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. அந்த ரைஸ் ஒத்தையாக சூப்பராக இருக்குது. ரொம்ப கிண்டி விடக்கூடாது. இது அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வந்து பிளேட்டிங் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே, இப்போ ரைஸ் ரெடி இல்லை. இதில் இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக உங்களுக்கு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் போடுவோம் இந்த கீ ரைஸ்க்கு. அந்த தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால அதோட ஃப்ளேவரோட, இந்த நெய்யோட ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் இந்த நெய்ச்சோறு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து நம்ம மெனக்கட்டு ரொம்ப நேரம்லாம் கிச்சனில் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இதை வந்து ஒரு சர்விங் டிஷ்லேயே எடுத்து வச்சுக்க போகிறேன். ஜீரக சம்பா ரைஸ்க்குனே ஒரு தனி ஸ்மெல் உண்டு. அதோட இந்த கீ இதெல்லாம் புதினா இதெல்லாம் சேர்றச்சா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த ஜீரக சம்பா கீ ரைஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த கீ ரைஸ் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். டப்புன்னு பண்ணி முடிச்சுட்டேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்களும் பண்ணிடலாம். இதுக்கு ஜீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேணும்னா பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நார்மல் பொன்னி அரிசியை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அதே டேஸ்ட், அதே ஃப்ளேவர் கிடைக்கும். ஆனால் ஜீரக சம்பா யூஸ் பண்ணுறச்சு இன்னொரு தனி ஃப்ளேவர், அந்த ரைஸ்க்கே ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கா, அது உங்களுக்கு தெரியும் ஜீரக சம்பா யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் என்ன அதை டேக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுங்கள். அதை நான் எல்லாருக்கூடையும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கனில் ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா, பை பை.